தலைமுடி சம்மந்தமான பிரச்சனை இருக்குல்ல, வழுக்க விடுறது, முடி நரைக்கிறது, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த உப்பு மிகப்பெரிய முக்கியமான காரணம். ஏன்னா, இந்த உப்புனால தான் இந்த அரிசி உணவுகள சாப்பிட்றோம். அரிசி உணவுகளும் காரணம். ஏன்னா, இது அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடிய உணவுகள். எது? மாமிசம், அரிசி, கோதுமை இதெல்லாம் அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடியது. இத சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்? உப்பு தான் காரணம். உப்பு சாப்பிட்றதுனால தான் நாம அரிசி சாப்பிட்றோம். உப்பு இல்லாத சோத்த சாப்பிடுவீங்களா? உப்பு இல்லாத பிரியாணிய சாப்பிடுவீங்களா? உப்பு இல்லாத மாமிசத்த சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். அப்போ உப்பு தான் இதற்கு காரணமா இருக்கு. அளவுக்கு அதிகமான உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடுவதற்கு, அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடிய அரிசி, கோதுமை உணவுகளை நாம் சாப்பிடுவதற்கு இந்த உப்பு தான் காரணமாக இருக்கிறது. ஆகையால் இந்த உப்புங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அளவுக்கு அதிகமான உஷ்ணங்கிறது உடம்புல நோயை ஏற்படுத்துகிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஹீட் பாடிலாம் சொல்கிறாங்களா, அது எல்லாமே இந்த உணவுகளால் ஏற்படுறது தான். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இந்த உணவுகளை சாப்பிடுவதால் தான். தேன் நம்ம உப்பு சேர்க்கல. ஆனால் தேன் சாப்பிடக்கூடாது. அது தேனீக்களுக்கான உணவு. பிற உயிரினங்களோட உணவை நாம் சாப்பிடக்கூடாது. அது தேனீக்களுக்கான உணவு. கஷ்டப்பட்டு தேடுது, உனக்காக தேடுது. ஆயிரக்கணக்கான ஏக்கரில் போய் ஆயிரக்கணக்கான தேனீக்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து நீ அதை வலிச்சு நக்கிறதுக்காக தேடுது. அது திருட்டு. அது மாதிரி நேர்மையாக தேனீக்களிடம் நாம் நேர்மையாக, பிற உயிரினங்களிடமும் நாம் நேர்மையாக இருக்கணும். அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது தேன் சாப்பிடக்கூடாது. இப்படி நம்ம முரணான உணவுகளை தேன் சாப்பிடக்கூடாது. அப்புறம் மாமிசம், அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு உப்பு தான் பிரதான காரணமாக இருக்குது. இது அளவுக்கு அதிகமான சூட்டை தரக்கூடியது. அளவுக்கு அதிகமான உஷ்ணம் நமக்கு அளவுக்கு அதிகமான கோபத்தை தரக்கூடியது. வன்முறை உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது. சோறு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குணமே மாறும். நீங்கள் பழங்கள், காய்கறிகள் சாப்பிடுங்க. ஒரு அளவான வலிமை தான் இருக்கும். மென்மையாக இருப்பீங்க. ஒரு ஒரு பணிவாக, அடக்கமாக, ஒரு பயத்தோடு இருப்பீங்க. பயபக்தியோடு இருப்பீங்க. அப்படி எளிமையாக இருப்பீங்க. எளிமையாக விரும்புவீங்க. அதுவே சோத்தை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் குணமே மாறும். வலிமை அதிகரிக்கும். வலிமை அதிகரிக்கும்போது உங்கள் குணமே மாறும். அதுவே சோறு அல்லது கேழ்வரகுல செஞ்ச ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னு உடனே அந்த வலிமை, அளவுக்கு அதிகமான வலிமை வரும்போது ஒரு வன்முறை உணர்ச்சி வரும். நம்முடைய குணமே மாறும். அதுவே காய்கறிகள், பழங்களை உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. பச்சை காய்கறிகளை ஒரு வலிமை குறைவாக இருக்கும். அதான் அளவு. அதான் மனிதர்களுக்கான வலிமையின் அளவு அதுதான். அப்போ நீங்கள் மனிதராக இருப்பீங்க. அதுவே இந்த உப்பு போட்ட இந்த உணவுகளை சாப்பிடும்போது இது அளவுக்கு அதிகமான உஷ்ணம் தானே ஆற்றல். ஆற்றல்ங்கிறது என்னது? உஷ்ணம் தான், வெப்பம் தான் ஆற்றல். இது அளவுக்கு அதிகமான வெப்பத்தையும் அளவுக்கு அதிகமான வலிமையும் தரும்போது மனிதனுடைய குணமே மாறும். ஒரு திமிர் வரும், ஒரு பணிவு இருக்காது, அடக்கம் இருக்காது. பிறருக்கு நான் உண்மையாக இருக்க மாட்டேன், நான் எதற்காக உண்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஈகோ வரும். ஈகோலாம் இந்த சோறு சாப்பிட்டா வரும். அப்போ இப்படிப்பட்ட உணவுகள் தான். அப்புறம் கோபம் அதிகரிக்கும், உஷ்ணம் அதிகரிக்கும். இந்த இதில் தான் தலைமுடியெல்லாம் கொட்டி போகுது மனிதர்களுக்கு. தலைமுடி சின்ன வயசுல ஏன் கொட்டுது, 40 வயசுலலாம் ஏன் கொட்டுது, நரைச்சி போகுது சின்ன வயசில். காரணம் இந்த உப்பு கலந்து சமைக்கப்படுகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய். முடி உதிர்றது எல்லாத்துக்கும், முடி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த இந்த அரிசி உணவுகள், இதையெல்லாம் சாப்பிடுவதற்கு காரணமாக உப்பு இருக்குது. உப்பு இல்லைன்னா நம்ம அந்த சோறு சாப்பிட மாட்டோம். ஆனால் உப்பு இல்லைன்னா நம்மளால் பழம் சாப்பிட முடியும். உப்பு இல்லாமல் நீ எதை சாப்பிட முடியும்? காய்கறிகள் சாப்பிட முடியும், பழத்தை சாப்பிட முடியும், பச்சையாக சாப்பிட முடியும். அப்படின்னா அதுதான் நமது உணவு. அதை சாப்பிட்டிங்கன்னா தலைமுடி தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து விடும். அழகாக இருக்கலாம். வழுக்கங்கிறது விழாது. ஆனால் முடி உதிர்வுங்கிறது ஒரு வயசானால் முடி குறைஞ்சிக்கிட்டே போகலாம். சிங்கத்துக்கெல்லாம் குறையுதில்ல. அடர்ந்து பிடரி வச்சுருக்க சிங்கத்துக்கு வயசானால் அதனுடைய முடிகள் குறையும். அது விஷயம். ஆனால் அந்த ஒரு 40 வயசில், 35 வயசுலலாம் சொட்டை விழுறது, வழுக்க விழுகிறது, முடி உதிர்றது, நரைக்கிறது, இது இயற்கைக்கு முரணான, ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனைகள். வயசானால் முடி விழுது அப்படின்னா முதுமையில் நம்ம உடல் சுருங்கி தளர்ந்து போகிறோம். அதுபோல தான் அது முடியில் ஒரு மாற்றத்தை, அது முடியில் முடி குறையிறது, அது வயசானா ஒரு 90 வயசில் 100 வயசுக்கு மேலே நடக்கிற மாற்றங்கள். அது 40 வயசுலேயே நடக்குது அப்படின்னா எவ்வளோ மோசமானது. அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனை. அதற்கு என்ன காரணம்னா இந்த உப்பு தான் காரணமாக இருக்குது. உப்பு தான் தலைமுடி தொடர்பான அத்தனை பிரச்சனைகளுக்கு. அப்போ நீங்கள் இதை பரிசோதனை பண்ணி, நீங்கள் தலைமுடி பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்களா அப்படின்னா, ஏன் முடி நரைக்குது அல்லது உதிர்ந்துக்கிட்டே இருக்குது, வழுக்க விழுந்துகிட்டு இருக்குது, பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது, அந்த உடனே நான் சொல்கிற உணவுகளை சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த கவலை போயிடும்.
உங்களே அறியாமல அந்த கவலை போயிடும். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கே தெரியும் உங்க உடம்புல என்ன நடக்குது? கவலைங்கிறது உங்க மூளையில தானே இருக்கு. உங்க மூளைக்கு தெரியாதா அந்த உடம்புல முடி உதிருது, உதிர்ந்துகிட்டே இருக்கு. எதிர்காலத்தில இன்னும் அதிகமா உதிருது அப்படிங்கும்போது உங்க மூளைக்கு கவலை ஏற்படுகிறது. அப்படி இருக்கும்போது, நீங்க காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும், கிழங்குகளையும், பயிர்களையும், பருப்புகளையும், கடலைகளையும், காளான்களையும், இலை தழைகளையும் உப்பு சேர்க்காம சாப்பிடுங்க. பச்சையாவோ வேக வச்சு கூட சாப்பிடலாம். சில உணவுகள பச்சையா சாப்பிட முடியாது. இந்த கருணக்கிழங்கெல்லாம் அத வந்து வேக வச்சு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது என்ன ஆகும்? இது மாரி நான் சொல்ற உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா உங்களுக்கு அந்த கவலை போயிடும். நோய்கள பத்தின கவலையே போயிடுங்க. உங்க உடம்புல நோய் வரும் அல்லது நோய் இருக்குது. ஐயோ! என்ன ஆகுமோ எதிர்காலத்தில அப்படிங்கிற அந்த கவலை நோய் குணமாயிடும். நோயவே மறந்துருவீங்க. இப்ப தலைமுடி உதிர்றது, வழுக்கங்கிறது ஒரு நோய் தானே! முடி தொடர்பான ஒரு நோய் தானே! அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நீங்க மறந்துருவீங்க. ஏன்னா எதிர்காலத்தில உங்களுக்கு அந்த அச்சம் வேண்டாம். நோய்கள் குணமாக ஆரம்பித்து விட்டது. நான் சொல்ற உணவ சாப்பிட்டா சுகரும் சரியா போயிரும். நான் சொல்றேன் நீ பழங்கள நெறைய சாப்பிடுங்க. ஆனா சோறு மட்டும் எடுத்துக்காதீங்க. சோறு சாப்பிட்டுட்டு பழத்த சாப்பிட்டா சுகரு குறையாது, அதிகமாகும். எப்படி வந்து இப்போ நல்ல தண்ணீல சாக்கடைய கலந்தா எப்படி இருக்கும்? ஒரு துளி கலந்தாலும் அந்த தண்ணி கெட்டு போயிரும். அதுபோல தான் நீ நல்லா பழத்த சாப்பிட்டுட்டு ஒரு கைப்பிடி சோறு சாப்பிட்டாலும் அந்த பழத்தின் தன்மை கெட்டு போய்விடும். பழங்கிறது ஒரு நல்ல தண்ணி. சோறு, பிரியாணி இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட தண்ணி மாரி. சாக்கடை மாரி. அதுதான் நோய்களுக்கு காரணமா இருக்கு. அது உடம்போல கடக்கும்போது தான் நம்ம அந்த சோறெல்லாம் சாப்பிடும்போது தான் நமக்கு நோய்கள் வருகிறது. எல்லா நோய்களுக்கான அடிப்படையே இந்த உப்பு. உப்பு தான் வந்து அரிசி உணவுகளை சாப்பிடுவதற்கு காரணமா இருக்கு. உப்பு இல்லன்னா நம்ம சோறு சாப்பிட மாட்டோம். உப்பு இல்லாத சோற சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அப்போ உப்பு தான் இதை சாப்பிடுவதற்கு காரணமா இருக்கிறது. உப்பும் இந்த இதெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா, உங்க உடலில் நோயே வராது. எதிர்காலத்தில் நோயை பற்றிய கவலையே இல்ல. நோய மறந்துறலாம் நீங்க. நோய மறந்துட்டு சந்தோஷமா இருப்பீங்க. அந்த கவலை நீங்கிவிடும். உங்க உடம்புல நோய் இருந்தாலும் இது சரி செய்யும். நான் சொல்லுகிற உணவு முறை சரி செய்யும். சரி செய்து விடும். ஏன்னா நோய் வந்ததுக்கு காரணமே அரிசி உணவுகள், கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அப்புறம் உப்பு காரணம். இதையெல்லாம் சாப்பிடுவதற்கு உப்பு தான் காரணமா இருக்கு. உப்பு இல்லாம நீ மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இது எல்லாம் சோறு, பூரி, பொங்கல், தோசை இதில் பெரும்பாலான உணவுகள உப்பு இல்லாம நம்ம சாப்பிடவே மாட்டோம்.